வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு மரவள்ளி கிழங்கு பொடிமாஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. மரவள்ளி கிழங்க நம்ம நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி அந்த வெளியில் இருக்கிற கெட்டி தோலை சீவி எடுத்துடணும். இந்த பொடிமாஸ் பண்ணுறதுக்கு நம்ம 1/2 கிலோ மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கோம். மரவள்ளி கிழங்கு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால் நம்ம சின்னதாக வெட்டி எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மரவள்ளி கிழங்கை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சம் உப்பையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. கிழங்கு நல்லா வெந்ததும் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம 1-2 மசிச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அது கூடவே 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, 1 கப் சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், இது எல்லாம் போட்டு தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஏற்கனவே மசிச்சு வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கை நம்ம இதோடு சேர்த்து நல்லா கலந்துக்க போகிறோம். கிழங்கு ஏற்கனவே வேக வச்சதுனால இது ரொம்ப நேரம் அடுப்பில் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. கிழங்கு நல்ல வெங்காயத்தோடு கலந்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். மிக மிக சுவையான மரவள்ளி கிழங்கு பொடிமாஸ் தயாராயிருச்சு. இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.